ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். மற்றொரு குக்கிங் வீடியோவோட உங்களை சந்திக்கிறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன். இன்றைக்கி வீடியோ ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய எக் அண்ட் பொட்டேட்டோ ஆம்லெட். உருளைக்கிழங்க தோல் நீக்கி சின்ன ஸ்லைசஸாவோ இல்லை க்யூப்ஸாவோ கட் பண்ணி அதில் உப்பை ஆட் பண்ணி வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. வேக வைக்கிறதுக்கு பதிலாக அதை எண்ணெயில் பொரிச்சு கூட எடுத்து யூஸ் பண்ணலாம். இன்னொரு பவுலில் நான் 5 முட்டையை உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக முட்டை சேர்த்துக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த ஆம்லேட்டோட திக்னஸ் ஜாஸ்தியாகும். இந்த எக்ஸில் நான் டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் மிளகுத்தூள், சீரகத்தூள், அதுக்கப்புறம் உப்பு ஆட் பண்ணி அதை நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். நாங்கள் யூஸ் பண்ணுற ஸ்டவ் ஹாட் பிளேட் ஸ்டவ். ப்ளஸ் நான் இந்த ஆம்லேட் செய்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிற பேன் நான்ஸ்டிக் பேன் கிடையாது. அதனால் நான் ஸ்டவ் மேலே ஃபர்ஸ்ட் தோசை பேன் வச்சுட்டு அதுக்கு மேலே என்னோடய பேனை வச்சு யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக வச்சு ஃப்ளேமை ரொம்ப மீடியம் லோவில் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பேன் சூடானதுக்கப்புறம் அதில் பட்டர் ஆட் பண்ணி எல்லா சைடும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஸோ தட் ஆம்லேட் ஒட்டாமல் வரும். அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க எக் மிக்சரை அதில் ஆட் பண்ணி அதுக்கு மேலே நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பொட்டேட்டோவை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. இப்போ இந்த பேனை க்ளோஸ் பண்ணி ஒரு 5 to 7 minutes வேக விட்டுடுங்க. வேக வச்சதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா உங்களுக்கு ஆம்லேட் இந்த மாதிரி தான் இருக்கும். நடுவில் மட்டும் லைட்டாக வேகாமல் இருக்கும். பட் அவுட் சைடில் ஸ்பூனை வச்சு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கும். இப்போது இந்த ஆம்லேட்டை நம்ம திருப்பி போட போகிறோம். இந்த பேன் சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. அந்த பிளேட்டை இந்த பேன் மேலே கவுத்திட்டு உங்களுக்கு அது ஸ்டெடியாக பிடிச்சிக்கிறதுக்காக அதுக்கு மேலே ஒரு கிளாத்தை வச்சு நீங்கள் பேனை அப்படியே ஆப்போசிட்டாக திருப்பினீங்கன்னா அந்த ஆம்லேட் பேனில் இருந்து பிளேட்டுக்கு மாறிடும். பாருங்கள், ரொம்ப ஈஸியாக அது வந்துடும். நான்ஸ்டிக் பேன்னா சொல்லவே தேவையில்லை, ரொம்ப ஈஸியாக ஒட்டாமல் வந்துடும். பாருங்கள், ஒரு சைடு சூப்பராக வெந்திருக்குல்ல. இப்போது இந்த ஆம்லேட்டை அப்படியே பிளேட்டில் இருந்து நம்ம பேனுக்கு மாற்ற போகிறோம். ஸோ தட் இன்னொரு சைடு வேக வைக்கிறதுக்காக. இப்படி மாற்றினதுக்கப்புறம் அந்த பேனை க்ளோஸ் பண்ணி இன்னும் ஒரு 5 minutes வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக நம்ம ஆம்லேட் ரெடி ஆகிடும். பாருங்கள், ஆம்லேட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ மறுபடியும் பிளேட் யூஸ் பண்ணி நம்ம பேனில் இருந்து பிளேட்டுக்கு ஆம்லேட்டை மாற்ற போகிறோம். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய இந்த எக் அண்ட் பொட்டேட்டோ ஆம்லேட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் ஹேமா ஜானா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர்.